ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாத ராசி பலனை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ தமிழ் மாதத்தில் 6வது மாதமானது பிறக்க போகுது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான சிறப்புடையது, என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் புரட்டாசி மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதத்தில் 6வதாக வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் தெய்வீகமான மாதம், சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதம் எந்த தெய்வத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சம் எனப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்கள் வரும். இந்த நாட்கள் ஆனது முன்னோர்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. மகாலயபட்ச அமாவாசை தான் முன்னோர்களுக்கு உகந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த தர்ப்பணமானது பயங்கரமாக நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ மகாலயபட்ச அமாவாசையை வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துடைய சிறப்பை ஒவ்வொருவருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புரட்டாசிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வெறும் தமிழ் மாதத்தில் 6வது மாதம் கிடையாது, நம்ம தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். நம்மள நிறைய பேருக்கு இந்த புரட்டாசி மாதத்துடைய சிறப்பு தெரியாததுனால தான் சாதாரணமாக நாம் விட்டுடுறோம். இனி அந்த மாதிரி விடக்கூடாது. அதனால் முதல்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்துடைய சிறப்பை சொல்ல போகிறேன். அதுவும் புரட்டாசி பிறக்கக்கூடிய அந்த முதல் நாள் அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதையை நீங்கள் படித்தீங்கன்னா இல்லை கேட்டிங்கன்னா நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையுமே நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. அது எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் விளக்க போகிறேன். தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க. வாங்க அந்த அற்புதத்தை பார்க்கலாம். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம். எல்லாருடைய வீட்லையும் தலிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து உள்ளீர்களா? இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இந்த நன்னாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது. 2வது முறை சோதித்து பார்க்கிறான். 2வது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? பூஜையை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான். காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம். தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்திருக்கின்றமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுகிறது. அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பெருமாளை வேண்டிக் கொள்கிறான். என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன். தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்து விட்டார். மன்னனுக்கு தூக்கமும் கலந்து விட்டது. இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமையை வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. அதற்கேற்ப அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. மன்னனும் பார்த்துட்டாரு. இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றால் மண்பானை செய்வார்கள் அல்லவா, அவர்கள் தானே குயவன் என்று சொல்லுவாங்க. அந்த குயவன் தான். இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாள் காட்சணை செய்ய முடியாது. மனதார தினம்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வதும் தான் குயவன்.
குயவன் தூரத்தில் நின்று பார்க்கிறார் இந்த மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்கிறான். பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார். பெருமாளை பார்த்து அந்த குயவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் கையில் இருந்த களிமண்ணான் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்குகிறாரு அந்த குயவன். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது, பக்தி என்பது நம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல, நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் உணர்ந்து விட்டாரு அந்த தருணம். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இறை வழிபாட்டுக்கு உண்மையானது மனது முக்கியம். ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது. இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களால் சில நைவேத்தியங்கள் பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சம் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்தது ஒரு புரட்டாசி மாத சனிக்கிழமை. அதனால தான் புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. புரட்டாசி மாத சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி என்ற ஒரு இது இருக்குது. அதனால தான் இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் இந்த முக்கியமான கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ சிறப்பு பலன்கள் என்ன பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க விஷாகம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இந்த கணிப்பு உங்களுக்கு பொருந்தும். நல்லது கெட்டது அறிந்து சமயோஜிதமாக செயல்படக்கூடிய திறமை உடையவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும். தைரியத்தோடு நீங்கள் செயல்படணும். அதே சமயம் சகோதரர்களால் நன்மை உண்டாகும். காரிய வெற்றி ஏற்படும். பணவரவு உங்களுக்கு கூடும். எதிர்பாலினத்தரிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள் குறையும். எதிர்பாலினத்தரோடு பழகும்போது கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனத்தோடு பழகுங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டணும். தேவையான சரக்குகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையிருப்பு இருக்கும். அதை வைத்து தொழில் வியாபாரத்தை மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சலானது உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி எதிர்பார்த்தது கிடைக்கிறது, எதிர்பாராத இடமாற்றம் ஒன்றாகிறது, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வேலையில் இருக்கிறவங்க செல்லணும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும். உறவினர்களோடு பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது கவனமாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் பழகும்போது கவனம் தேவை. இல்லற சண்டைகள் ஏற்படலாம். எச்சரிக்கை ரொம்ப உங்களுக்கு அவசியம். பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்க திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. எதிர்ப்புகள் குறையும். பணவரவு உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்கு கூட நீங்கள் பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். கல்வியில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மாணவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சூப்பரான புரட்டாசி மாதமாக அமையும். ஆக மொத்தம் புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஸ்ரீ பைரவரை தீபமேற்றி வழிபட்டு வரணும். இதை செய்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் புரட்டாசி மாதம் செய்துடுங்க. ஸோ புரட்டாசி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.